வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற ஆலோசனை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்சம் வாயத்தின ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஜீசஸ், ஆமென், அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். நல்ல என்ன சத்தம் வரலையே, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. நன்றி 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென், அல்லேலூயா. ஜீசஸ். கண்ணுல மூடி அப்படியே உட்கார்ந்து கொண்டே உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. வசனம்தான் ஊற்று, உம் பிரசனம்தான், உம் வசனம்தான் ஓ அல்லேலூயா. நானும் அபிஷேகமொழி ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் உம் அன்பையே நம்புபவர். நானும் அபிஷேக ஆலயத்தில் நடப்பட்டவர், சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே நம்புபவர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் ஊற்று. உம் வசனம்தான் பசியாற்றும், உம் பிரசனம்தான் நீரே. நீரே நானும் அபிஷேக ஒளிவமர, உம் ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே நம்புபவர். ஆண்டவரே, அன்பை நம்பி இந்த ஊழியத்திற்கு அழைத்தீர். இந்த ஊழியத்தை செய்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, தடைகளை எடுத்து போடுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஆதியாகமம் 12 திருப்பிக் கொள்ளுங்கள். தெரிந்த வசனம் தான், ஆனாலும் நல்லவர். நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆண்டவர் பெரிய ஜாதியாய் பெரிய ஆமேன் ஆசீர்வாதங்களை தந்து
உன்னை நான் உயர்த்துவேன் என்று தாவீதை கர்த்தர் ஆமென் வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்தினார். உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சிந்தனை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்த வசனம் பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், பெருக்கத்தின் தேவன், பலுகி பெருக செய்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமை தேவன் அப்படிதான் ஆசீர்வதித்தார். ஆனா அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக 1ஆம் வசனம் நல்லா தெரிஞ்சதுதான். நீங்க பைபிள் திறந்து பாருங்க, பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் உங்க பைபிளை திறந்து பார்க்கணும் தயவு செய்து. நண்பர்கள், நம்ம சகோதரர்கள் பைபிளை திறங்க. ஆதியாகமம் 12:1 பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, விட்டுட்டு வா, என்னை முழுமையாய் நம்பி வா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆபிரகாமை அழைத்து அவர் சொன்ன வார்த்தை ஆசீர்வதிப்பேன் நேரடியா சொல்லல, நீ விட வேண்டியவைகளை விட்டுட்டு என் கிட்ட வா, நான் உன்னை என்ன பண்ண பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நம்ம அநேகருக்கு ஆசை பெரிய ஜாதியாகணும், ஆசீர்வாதமா இருக்கணும், என் பேரை பெருமையா எல்லாரும் பேசணும். ஆமே, இதெல்லாம் நமக்கு ஆசை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பன் வீடு, உன் இனம், உன் தேசம் இதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வா. அவைகளை தொடர பிடித்து கொண்டு வராது, அவையெல்லாம் விட்டுட்டு என் பக்கமாய் வா என்று தேவன் ஆபிரகாமை அழைத்தார். எனக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். நம்ம குடும்பத்தை விட்டுட்டு ஆண்டவருக்காக வரும்படி தேவன் அழைத்த போது மற்ற யாருடைய சத்தத்துக்கும் செவி சாய்க்காமல், யார்கிட்ட கேட்காம, ஆமென், ஆண்டவர் என்னை நடத்துகிறபடி நடத்தப்பட்டதினாலே இன்றைக்கு என்னால சொல்ல முடியும், என்கிட்ட இருக்கிற ஒவ்வொன்று தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதான் நீதிமொழிகள்ல வாசிக்கிற 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்ம தேவன் அழைத்த போது அவருடைய அழைப்பை பெரிதாய் நினைச்சோமா, அல்லது விட வேண்டியவைகள் பெரிதா இருக்கிறது என்று எதை நினைச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம வந்தோம், ஆராதனைக்கு வருகிறோம் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லாம அழகா சொல்றாரு கொலேசியர் நிருபத்துல, தேவனுடைய மனுஷன் நீயோ இவைகள் எல்லாம் விட்டு விலகுன்னு சொல்றாரு. இவைகளை விட்டு விடு, விட்டுட்டு என்கிட்ட வா. அப்படிதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து ஆமென் அதை உருவ குத்தி கொண்டு, தங்களை உருவ குத்தி கொண்டு அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனார்கள் என்று வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. உலகத்தின் பெருமைகள் கொலேசியர் 3 வாசிக்கிறோம். பொருளாசையின் விக்கிரக ஆராதனை, ஆமென், அநேகருக்கு தேவனுடைய வயிறாயிருக்கிறார். ஆமென், அநேகருக்கு தேவன் அவருடைய தூக்கமாயிருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு அவருடைய தேவன் ஆமென் ஒரு முயற்சி எடுக்காம ஒரு ஆண்டவர் மேல அன்பு, ஆராதனை, ஊழியம், ஓடி வரணும், ஆயத்து ஜெபங்கள், மற்ற காரியங்கள், ஆமென், 22ஆவது ஜெபம், இதற்காக நம்ம ஓடணும், உழைக்கணும் தேவனுக்காக என்று எண்ணம் இல்லை. அப்படி இருந்தாதான் கவனிங்க, நம்முடைய வயதான காலத்திலும் தேவன் நம்மை தாளாட்டுவார். ஆமென். நான் போய் சொல்ல, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு முன்னாடியே உதாரணங்கள் உண்டு, சபையிலே உண்டு, மூப்பர்கள் உண்டு. ஒரு ஆமேன். 46 ஏசாயா 46:3-4 வாசிக்கலாமா? 46 ஏசாயா 1 முதல் வாசிங்க. 46 ஏசாயால 1 முதல் வாசிக்கலாமா? சீக்கிரம் வாசிங்க. வேல் பணியும் என்ன தெரியாட்டியும் பரவாயில்ல, அடுத்த வசனம் போடுமா. மிருகங்களுக்கு பாரமாய் இருக்கும். அடுத்து அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒருவேளை எதையும் விட முடியல அப்படின்னு நீங்க நினைச்சு தொடர்ந்து நம்ம தேவனை தேடுகிறபடியே தேடிக்கொண்டு வந்தால், ஆமென், தாமதமாய் தேவனை தேடினால் விட முடியாதவைகள் பொறாமைகள், எரிச்சல், வைராக்கியங்கள், கோபங்கள், பழி வாங்குகிறவைகள், இதெல்லாம் விட முடியலன்னா இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் நான் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல். ஒருவேளை நம்ம தாயின் வயிற்றில தோன்றி திரும்ப அப்படியே நம்ம இல்லாமல் போயிருந்தால் யோசித்து பாருங்கள். அந்த அழகான உலகத்தை பார்த்திருக்க முடியாது, தேவனுடைய படைப்புகளை பார்த்திருக்க முடியாது.
அப்படியே ஒவ்வொரு பருவமா எடுத்துக்கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைங்க, வாலிப பருவம், இன்று இந்த வயது வரை கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதற்கெல்லாம் யாரு முழு காரணம்? நம்மை கருவிலை நினைத்த நம்முடைய தேவன் ஒருவர் தான். பாருங்க, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, இது போல யாரு சொல்லுவாங்களா? உங்க கைகள்ல ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அடுத்த வசனம், உங்கள் முதிர் வயது, இதுதான் நான் சொல்ல வந்து இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார். முதிர் வயது வரைக்கும், இப்பொழுது இருக்கிற பலன் எப்போது இருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் முதிர் வயதிலையும் நீங்க பலன் உள்ளவர்களா இருக்க வேண்டுமானால், இன்றைக்கு நமக்கு பலன் இருக்கும் போதே தேவ சமூகத்திலே டெபாசிட், நம்முடைய நேரங்களை, நம்முடைய அன்பை ஆண்டவர் சமூகத்திலே முதலீடாய் செய்யும் போது, இந்த வசனம் சொல்லுது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்க? நல்ல சூழ்நிலைகள், காலங்கள் நமக்கு சாதகமா இருக்கும் போது ஆண்டவரை தேடாமல் இருப்போமே. ஆமேன். ஒருவேளை ஆபிரகாம் இதெல்லாம் விட முடியாது, ஆண்டவரே உம்மை நம்பி நான் எப்படி வர முடியும், நீ எப்படி என்ன ஆசீர்வதிப்பீங்க, அது கொஞ்சம் எடுத்துட்டு வானாலும் பரவாயில்ல, முழு வீடு, முழு தேசம், முழு இனம், சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு வரும்படி நீங்க எப்படி என்ன கூப்பிடுறீங்களேன்னு சொல்லி சந்தேகப்படாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உனக்குள் உன் சந்ததி, வசனம் கேட்கிறீங்களா தயவு செய்து, உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும், அதான் தேவனுடைய விருப்பம். நீ சோர்ந்து போகாதீங்க, இதே பகுதியில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. எங்கெங்க உங்க மன விருப்பங்கள், இல்லாட்டி வசனம் அப்படி சொல்லாது, சங்கீதம் 24 மன விருப்பங்களின்படி தந்தருளி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த பகுதியில தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்? என்ன தெரிஞ்சு கரையாஞ்சபடியில ஒரு வாடகை வீட்டுல என்ன ஜெபிக்க கூப்பிட்டாங்க ஒரு 15 years பேக். போனேன், ஜெபம் பண்ணு. அது முதற்கொண்டு அந்த குடும்பம் கர்த்தரை முதலாவது நேசிக்கவோ, கர்த்தருக்கு பயந்து ஆராதனைக்கு ஓடி வரவும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அது 2 வீலரோ, அது காரோ, அல்ல ஷேர் ஆட்டோவோ, பிளைட்டோ, எதா இருந்தாலும் சரி, நேரா ஆலயம்னா அந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தி வராமே முதல் ஆளா வராமேன்னு சொல்லி நான் தான் இருக்கணும். 21 நாள் ஜெபமா இருக்கட்டும், தொடர் உபவாச ஜெபமா எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் அதனுடைய பலன் என்ன? கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஆமே. நான் கூட யோசிப்பேன், இவ்வளவு ஜெபம் பண்றோம், சில குடும்பங்களா ஒண்ணும் நடக்கலையேன்னு. ஆனா திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் நடத்தி கொண்டுதான் வருகிறார். ஆமே. தொடர்ந்து இன்னும் எல்லைகளை விரிவாக்கி கொண்டுதான் வருகிறார். ஒரு குடும்பம் கூட சபைக்கு தோற்று போனவர்களோ அல்லது வெட்கப்பட்டவர்களோ கிடையவே கிடையாது. ஆமே. அப்ப எங்க வருது, எங்க ஆண்டவர் நம்மை நடத்துவதில் குறைவுபடுகிறோம், எல்லாவற்றையும் விட்டு வா என்று சொல்லும் போதுதான், இல்ல ஆண்டவரே என்னால முடியாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஜெபமா முடியாது, ஆராதனையா முடியாது, ஏற்ற நேரமா முடியாது, உதவிகளா முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். காத்திருப்பதா முடியாது, ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் முடியாது, ஆயத்தங்கள் முடியாது. ஆனால் ஆண்டவர் அழைத்த போது ஆபிரகாம் சொல்லுகிறான், தகப்பன் வீட்டை விட்டுட்டு வா. தகப்பன் வீடு, அப்பாவோட அன்பு நம்ம எல்லாரும் தேவைதான், அம்மாவோட அன்பு தேவைதான். ஆனால் நீங்க அதை ஒரு தராசுல வச்சுட்டு இந்த பக்கம் ஆண்டோடைய அன்பை நினைச்சு பாருங்க, நிச்சயமா மற்ற அன்புல நாம் முழு கவனம் செலுத்த மாட்டோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அது யாரா இருக்கட்டும், மனைவியின் அன்பா இருக்கட்டும், புருஷனின் அன்பா இருக்கட்டும், பிள்ளைகள் அன்பா இருக்கட்டும், நிச்சயமா சொல்லுகிறேன், தேவ அன்புக்கு மேலானது இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. ஒரு அழிலியா சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு ஒருவேளை சிலது இல்ல இருக்கு அப்படிலாம் யோசித்து நான் சொல்ல, எனக்கு சபை முழுவதும் என்னுடைய குடும்பம் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா எனக்கு சொந்த குடும்பங்களும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. ஆனால் யாருக்கும் முதலிடம் கொடுக்கிறோம்? அழிலியா சொல்ல மாட்டீங்களா? அது பனிகாலமோ வெயில் காலமோ சரீர பலவீனமோ, நீ தேவனை தேடினால். ஆமே. 2 நாளாகமம் 15:2 சொல்லுது, எல்லாருக்கும் எதிர்பட்டு சகல யூதா மனுஷரை கேளுங்கள், கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். ஒரு ஆமே. அந்த வசனத்தை 2 நாளாகமோ 15:2 வசனம் வாசிங்களேன், சத்தமா வாசிங்க போடுங்க. 15:2 2 Chronicles chapter 15 15ஆம் அதிகாரத்துல அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஒரு ஆமே. இன்னைக்கு செய்தி என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோடு இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படின்னா ஈனஜன பந்துக்களை வெறுத்து விட்டு அல்ல,
எனக்கு உறவு இல்லை என்று சொல்லிவிட்டு வருவது அல்ல. அல்லேலூயா. அழைக்கிற போது ஆமே, ஞாயிற்றுக்கிழமை 6 மணி ஆராதனை அழைக்கிறார். ஆமே, ஒவ்வொரு ஜெப வேலை, உபவாச ஜெபம், செவ்வாய்க்கிழமை ஜெபம், ஆமே, சனிக்கிழமை இரவில் ஆயத்த ஜெபம், ஆமே, 22ஆம் தேதி ஜெபம், இரவு 9 முதல் 10 மணி வரை ஒரு ஜெபம். இப்படி எதெல்லாம் சபைகளே நாம் நடத்துகிறோமோ அதுல கூடுமானவரை நாம் பங்கு பெற வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த நேரங்களிலே பங்கு பெற முடியாமல் இருந்தால் என்னால விட முடியல ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, பெரிய ஜாதியாவது எப்படி, உன் பேரை பெருமைப்படுத்துவது எப்படி, நீ ஆசீர்வாதமாய் இருப்பது எப்படி ஊழியக்காரனே, சிந்திக்க மாட்டாயோ? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்க. தான செய்தி இன்னைக்கு. ஆபிரகாமை அழைத்தார், அழைச்சுட்டான், விட்டுட்டு வந்ததுனாலதான் ஆண்டவர் சொல்ற, எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வந்தனாலே உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள், அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, வேற யாரு மூலமா இல்ல. அல்லேலூயா. ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிப்பேன். உங்களுக்குள் உன் குடும்பத்தை, உன் சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆமே, we should give first preference in our life. நம்முடைய வாழ்க்கையில பிரையாரிட்டி தேவனுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமா சொல்லுகிறேன், தாயின் கருவில் உருவானது முதல் உன்னை ஏந்தி சுமந்து தப்பு வைத்தேன், இதுவரை அப்படி செய்து வந்தேன், இனியும் உன்னை சுமப்பேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன். ஆமென். ஒரு அலிலியா சொல்ல மாட்டேன். நம்பிக்கை தான் ஊழியர்களுக்கு பெரிய முக்கால்வாசி 99% நம்பிக்கை என்ன தெரியும்? முதிர் வயதிலோ கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். படுக்கையிலும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஒரு ஆமே. சங்கீதம் 41 வாசிக்கிற 1-2, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்கிறவன் பாக்கியவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சிறுமைப்பட்டு இருக்கிற ஆத்துமாக்கள், தேவையுள்ள ஆத்துமாக்கள் போன்ல கூப்பிடும் போது ஊழியக்காரனுடைய இருதயம் சரீரம் எப்படி இருக்கோ தெரியாது உங்களுக்கு. ஆமே, விசுவாசிகளுக்கு தெரியாது, அவன் நிலைமை தெரியாது, அவனுடைய சூழ்நிலைகள் தெரியாது, அவனுடைய இருதயம் புரியாது. ஆனால் அழைக்கிற போது, ஐயோ சிறுமையோடு கூப்பிடுகிறாங்களே, ஐயோ இந்த பிரச்சனையோடு கூப்பிடுறாங்களே, இதை நம்மகிட்ட ஷேர் பண்றாங்களே என்று அந்த பாரத்தோடு ஜபிக்கிற ஒரு சிறிய ஜபம் கூட பெரிய விடுதலையை தரும். ஆமே, சங்கீதம் 41 அந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்கிறவன் பாக்கியவான். அடுத்து சொல்லுது, வாசிங்க. அடுத்து, ஆமே, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். நான் சிரமப்பட்டிருக்க நேரத்துல உதவி இல்லாதப்போ, நேற்று கூட ஷேர் போட, ஆயத்த ஜபங்கள், மற்ற நிறைய நேரங்கள் அப்படி இருக்கும். அப்ப ஏன் சிறுமையில, என்னுடைய சிறுமையில நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கவனிங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவங்களை கர்த்தர் பாதுகாப்பா. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்க. நான் அழைத்த அல்ல, நான் கூப்பிட்ட அல்ல, சபை ஊழி கர்த்தர் மேல அன்பு வைத்தால், நிச்சயமா சொல்லுகிறேன், நீங்க அன்பு வைத்து ஓடி வந்தால், ஆமே, அவ்வளோ we are not too busy. அப்படிலாம் ரொம்ப பிஸியும் கிடையாது. கர்த்தர் தெளிவா உங்களுக்கு என்னோட பேசுகிற வார்த்தை நல் வார்த்தை, இதெல்லாம் ஒண்ணு கெட்ட வார்த்தை அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆபிரகாமை அழைத்தார். அழைத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வான்ட்டு ஆண்டவர் அடுத்து சொன்னாரு. ஏன்னா மனுஷனுக்கு இயல்பு சந்தேகப்படுவது. ரோமர் 8 வாசிக்கிறோம், ஆவிக்கும் மாம்சத்திற்கு எப்பொழுது போராட்டம் உண்டு. There are struggles always, amen, between flesh and spirit. ஆவிக்கும் மாம்சத்திற்கு போராட்டம் உண்டு. ஆவி சொல்லும், ஆண்டவரை தேடுன்னு சொல்லும், போன்னு சொல்லும். நான் எப்படி போகிறது? ஆமே, மாம்சம் சொல்லும். எப்படி மூஞ்ச பாக்குறது? மாம்சம் சொல்லும். எப்படி நான் அந்த ஊழியத்தை செய்வது? ஆமே, மாம்சம் சொல்லும். போகாதேன்னு சொல்லும், இதை செய்யாதேன்னு சொல்லும். ஆமே, இது இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லும். மாமிசம், ஆவி சொல்லுவார், இல்ல நீ போ, உனக்கு நான் பலன் தருவேன். அல்லேலூயா. நீ நட, உன் கால்களுக்கு பலன் தருவேன். நீ உன் சிந்தையிலே தோத்தரிக்க ஆரம்பி, தடைகளை நான் விளக்குவேன். இது ஆவி பேசிக்கொண்டே இருக்கும். நீங்க ரோமர் 8 வீட்டுல வாசி. மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர்கிட்ட கேட்டாங்களா, உங்களுக்கு பைபிள் முழுவதும் கையிலிருந்து எடுத்துருவோம், ஒரே ஒரு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க எதை விரும்புவீங்க? ஒன்லி ஒன் சாப்டர், எதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அதுக்கு மார்ட்டின் லூத்தர் சொன்ன ரோமர் 8ஆம் அதிகாரம். ஒரு ஆமீன் சொல்லு, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அதுல எல்லாமே இருக்கு. 1ஆம் வசனம் சொல்லுது, நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation if you are in Christ. கிறிஸ்துவுக்குள். அப்ப கிறிஸ்துவுக்குள் என்ன? நான் பிரசங்கம் பண்ணுவது கிறிஸ்துவுக்குள் இருப்பது அடையாளமா? இல்லை. அல்லேலூயா. சிறுமையிலே, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஜனங்களை நினைப்பது, விசுவாசிகள் நினைப்பது, ஊழியத்தை நினைப்பது, ஊழியனை நினைப்பது, சபையை நினைப்பது, இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து கர்த்தரை நினைப்பது. ஒரு ஆமீன் சொல்லுங்க.
ஆண்டவர் அப்படிதான் ஆபிரகாமை அழைத்தார். சற்று யோசிக்காம விட்டுட்டு வந்தான். அவன் எவ்வளவு வேகமா வந்தானோ, நான் அப்படி நினைக்கிறேன், அவ்வளவு வேகமா ஆசீர்வதிச்சார். ராமே, அவன் விட்டுட்டு வந்தான். வைராக்கியம், கசப்பு, அல்லேலூயா, மறைமுகமா உள்ளுக்குள்ள வஞ்சனைகள், இதெல்லாம் ஒண்ணு நம்ம விடலனா கர்த்தர் உடனே ஆசீர்வாதத்தை அடுத்த வார்த்தை எனக்கு அடிக்கிறப்ப நெத்தி அடின்னு சொல்றது போல, உன்னை நான் பெரிய ஜாதியாக்கு, உன் பேரை நான் பெருமைப்படு, நீ ஆசீர்வாதமா இருப்பான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கோ சொல்லுகிற ஒரு காரியம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் அவனை விடுவிப்பார், பாதுகாத்தவன் உயிரோட வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீ அவனை ஒப்பு கொடுக்க மாட்டீர். ஒரு ஆமேன்னு சொல்லு, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ராமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் போன் வந்தாலோ ஜெபம் வந்தாலோ உதாசீனப்படுத்தாமல் கூடுமானவரை ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபை, அந்த அழைப்பை தேவன் தந்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது நிமித்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஒருவேளை எதிர்பார்த்த அல்லது நம்ம கண்கள்ல சிந்தையில தோன்ற பெரிய ஒரு சபை இல்ல, கட்டடம் இல்ல, எத்தனை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்ளுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மனரம்மியம்மாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்க தேவன் நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்போ அவருடைய வேலை, அவருடைய நாம், அவருடைய பாரம், அந்த சிறுமையை போக்க நீங்கள் நாடும் அதுல நாங்கள் பங்கு கொள்ளும் போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன்னை நான் பலுகி பெருக செய்வேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்த 15ஆம் அதிகாரம், அதே ஆதியாகமம் 15ல ஆமென் முதல் சில வசனங்கள் பாருங்க. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு பின்னாடி இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். திரும்ப 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 God is confirming his promises. ஆமென். அவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்திட்டே இருக்கிறார். நான் நம்ப செய்வேன், நீ கவலைப்படாத. உன்னால எப்படி ஆகும் நினைக்கிறியா? கவலைப்படாத. கர்ப்பம் செத்து போச்சுன்னு நினைக்கிறியா? கவலைப்படாத. உனக்கு வயது 100 வயது ஆக போகுது நினைக்கிறியா? கவலைப்படாத. நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சோர்ந்து போயிருக்கிற இல்ல, நீ எனக்காக, மறந்துடாதீங்க, எனக்காக உன் வீட்டை விட்ட, எனக்காக உன் தேசத்தை விட்ட, எனக்காக உன்னுடைய உடைமைகளை விட்டுட்டு நீ வந்த, அதை நான் மறப்பதில்லை. அல்லேலூயா. ஆகவே நீ உன்னை பலவீனன் என்று இந்த உலகம் சொன்னாலோ, உனக்கு இது நடக்காது என்று உன் சரீரம் சொன்னாலோ, மருத்துவம் சொன்னாலோ, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லு, சத்தமா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, கேடகம் நீரே, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே. ஆமென். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒரு முறை பாடலாமா? தகப்பனே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எழுத்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனின் தாங்குவில்லை, என்னை தள்ளாட விடமாட்டீர். சேர்ந்து பாடுமா? தகப்பனின் தாங்குவில்லை, என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர
நீரே, செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நீரே, செய்பவர் நீரே, தலை நீரே, செய்பவர் நீரே, தலை நீரே, செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் தோத்தரிப்பேன். கல்வி கிட்டா பேரமை பாதுகாக்குதே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் தோத்தரிப்பேன். அறிவி கிட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் மறிக்க செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் மறிக்க செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நீரே, செய்பவர் நீரே, கேடகம் நீரே, நல்ல உள்ளத்திலிருந்து மகிமையும் நீரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் நீரே, செய்பவர் நீரே, தலை நீரே, செய்பவர் நீரே, தலை நீரே, செய்பவர் நீரே. படுத்துறங்கி நம்மை கண்விழிக்க செய்கிற தேவன், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். உண்மையா சொல்லாம படுக்கையிலிருந்து நம்ம எழச் செய்கிற தேவன், விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். ஆனாலும் அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. இன்னும் தோல்வி என்று எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் உன்னோடு. தோல்வி என்றும் உனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் உன்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் உன்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நீரே, செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நீரே, செய்பவர் 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 நீரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, மகா பெரிய பலனமா இருப்பேன் என்று இது நம்ம செய்தி அல்ல, ஒரு முன்னோட்டம் தான். ஒரு 3 ஆசீர்வாதங்கள் பழகி பெறுகிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆமென் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். முதலாவது அல்லேலூயா நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் மட்டும் விளக்கமா கொஞ்சம் சொல்லி நான் கடந்து போகிறேன். 8ஆம் அதிகாரம். இன்னைக்கு ஆசீர்வாதமான செய்தி என்ன? கர்த்தர் உங்களை பழகி பெருக செய்வார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. என்ன கண்டிஷன்? விட்டு ஆமென் வருகிற ஆமென் சொல்லலாம். இப்ப எனக்கு அந்த நிச்சயம் உண்டு. நிச்சயமா கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென். காலங்கள் தாமதமாகலாம். பைபிள்ல தாமதங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. முதல்ல மனிதனை படைச்சிட்டு மீது எல்லாத்தையும் படைச்சிருக்கலாம். அதுலயும் ஒரு தாமதம். முதல்ல எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டார். நல்லது நல்லது என்று கண்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் நான் எங்கேயும் கேட்டு வந்து சொல்லல.
இந்த செய்தி கேட்பது கிடையாது. ஆண்டவர் சில சிந்தனைகளை தருவார், அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்போ நான் கடந்த நாட்கள் கூட சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நல்லது நல்லது நல்லதுன்னு கண்டு அது யாருக்கு கொடுக்கிறார் பாருங்களேன். நமக்கு யாரோ பிரியமானவர்கள் தான் கொடுப்பாரு இல்லையா? யாருக்கும் அப்படிதான். நம்ம கெஸ்ட்லாம் வந்து டிஷ்ஷஸ் நிறைய செய்யறோம், பிளான் பண்றோம், இது செய்யலாம் அது செய்யலாம், சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறோம். அதெல்லாம் ஏன் செய்யறோம்? நமக்கு யாரோ ரொம்ப வேண்டியவங்க வராங்க இல்ல. அப்போ ஆண்டவர் பாரு இதெல்லாம் உண்டாக்கிட்டு என்னதான் செய்ய போறாரு? பிசாசின் கூட்டம் பாக்குது, கீழே விழ தள்ளப்பட்ட லூசிபர் கூட்டம் பாக்குது, என்ன செய்ய போற? ஆண்டவர் திடீர்னு சொல்றாரு, நம்ம போய் நம்முடைய சாயல்ல மனுஷனை உண்டாக்குவோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, எதை வச்சு உண்டாக்குவாரு? அந்த அந்த ஐப்புராத்து பைசோன் அந்த நதிக்குள்ள போய் தங்கத்தை எடுத்து பண்ணுவாரா? கோமேத கற்கள் டைமண்ட் அதை எடுத்து பண்ணுவாரான்னு பார்த்தா கீழே குனிஞ்சி காலில் மிதிக்கிற மண்ணை எடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதாமா என்று சொல்லப்படுகிற எபிரேய மொழியில சிவந்த மண். ஆமே, அந்த மண்ணை எடுத்து தம்முடைய சாயலாக மனுஷன் உண்டு பண்றார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் உங்களுக்கு நீங்க உரிமை சொந்தம் கொண்டாட முடியாது என்று சொல்றேன். இந்த செய்தியை தான் நீ விடாமல் இருக்க காரணம் என்ன? ஒரு அலிலியா சொல்லுங்க. சிறுமைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய ஊழியம் சிறுமைப்படுகிறது, ஆண்டவருடைய ஆமென் அழைப்பு சிறுமைப்படுகிறது, ஆண்டவருடைய ஆலயத்தின் வேலைகள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கையில இல்ல முடியாது என்று சொல்ல நாம் யார்? அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் 1 chapter 1. ஆமென். அதுல பாரு, எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். 25ஆம் வசனத்தின் கடைசி வரை தேவன் அது நல்லது என்று கண்டார். 26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியோ மனுஷனை உண்டாக்குவோமாக. ஒரு ஆமேன்னு சொல்லு. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு நமக்கு பிரியமான மனுஷனை உண்டாக்கி என்ன சொல்றாரு பாருங்க, உண்டாக்கி அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையோ ஆகாயத்து பறவைகளை மிருக ஜீவனை பூமி அனைத்தையோ பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையோ. ஆனா நிறைய இன்னைக்கு கிறிஸ்தவ நபர்கள் ஆமேன் ஆளுவது கிடையாது. காரணம் என்ன? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் படைச்ச எல்லாவற்றையும் நம்ம உதாசீனப்படுத்திட்டு ஆமேன் நான் எனக்கு சொந்தம், நான் தான் செய்வேன் நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு அன்பா நம்மோட பேசுறாரு. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு நீ ஆண்டுகோள் என்று சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. இது பைபிள்ல எழுதி அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆதாம கொடுத்து எனக்கு வந்து ஆண்டு கொள்ளுங்கள். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவ ஏன் நான் இப்போ கணக்குல வச்சு சொல்ல, அந்த பாரத்தை எனக்கு கொடுத்த ஒருவேளை நமக்கு வயதாகி ஆமே நிறை மயிர் உள்ளவரை அப்படி ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன்றாரு. அப்போ உங்களுக்கு டெபாசிட் என்ன பண்ணுவீங்க? மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம் கோடி கணக்கில். ஆனா நம்முடைய சரீரம் அல்லேலூயா நம்முடைய மேன்மை அது கர்த்தரிட்ட மட்டும்தான் வரணும். ஆமேன்னு சொல்ல. அதான் தாவீது சொல்லுகிறார், வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர் இடத்தில் ஒத்தாசை வரும். என்ன சொல்றாரு? அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி விட்டபடியினால் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன்னு சொல்ல. நீரே என் கேடகம் மகிமை. ஆமே, இதெல்லாம் தாவீது சொல்ற. இனி நம்ம சொல்ல நேரம் இல்ல, ஆண்டவரை துதிக்க நேரம் இல்ல. ஆமென். ஆண்டவரை மட்டும் வந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு போயிடுறோம். பிளீஸ் ஆமென், ரிமெம்பர் யுவர் ஃபியூச்சர். உன் எதிர்காலத்தை சிந்திக்கும்படி தேவன் விரும்புகிறார். இந்த காலையில என்னோட அது பேசினதால நான் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்றேன். உன் ஃபியூச்சர், உன் எதிர்காலத்தை சிந்தனை செய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? உன் எதிர்காலத்தை சிந்தனை செய். ஆமே, சிறுமையில இருக்கும்போது, ஊழியங்கள் இருக்கும்போது, தேவைகள் இருக்கும்போது, ஆமே ஒத்தாசைகள் தேவைப்படும் போது ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. ஏதோ ஒன்று நடக்கல, எதுக்கோ பேசுறாரு பாஸ்டர் நினைக்காதீங்க. இதுதான் சத்தியம். ஒரு ஆமேன்னு சொல்ல. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஃபாரின்ல நடந்த ஒரு சம்பவம்ல தெரியும். ஆமே, ஒரு அம்மா சர்ச்சை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மாப் போட்டு கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணி வேர்த்து ஊத்துது. ஆமே, அங்க ஒரு நபர் வந்து என்னதான் நடக்குது சனிக்கிழமை வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப நேரம் பாக்குற இந்த அம்மா வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. போகும்போது, சிஸ்டர் வாங்க என் கார்ல உங்களை கொண்டு போய் உங்களை டிராப் பண்றேன், இவ்வளவு வேலை செய்றீங்களே. அத பேசிட்டே போகும்போது இந்த அம்மா ரிமோட் எடுத்து இவங்க கார் ஆன் பண்ணி, திஸ் மை கார், என் கார்ல தான் வந்தேன். அப்பதான் இந்த இவர் பார்த்தார், ஐயோ கார்ல வந்து இவ்வளவு ஊழியம் செய்யறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அதான் நேத்து எனக்கு ஞாபகம் வந்து, நான் சேர் போடும்போது ஞாபகம் வந்து. யாருமே கிடையாது. ஒரு அழிலிய சொல்லுங்க. நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? நிறைய தேவனுக்காக நேரம் இருக்கு, டைம் இருக்கு, சரியத்த பலன் இருக்கு. நான் திரும்ப சொல்றது இது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக சொல்ல, உன் எதிர்காலத்திற்காக. ஒரு ஆமேன்னு சொல்ல. நம்முடைய எதிர்காலத்திற்காக இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது மரத்தை வெட்டி முறிக்க தேவையில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, மரத்தையா வெட்டி முறிக்க சொல்றேன், உட்காந்து படிடாதான் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் போல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமே, இப்ப அருமை தெரியாது. அது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிற காரியம் அது ஒண்ணுதான். விட்டு வா,
நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆசீர்வதிப்பேன். உனக்குள்ள உன் அம்மா அப்பா உன் சந்ததி உன் தாத்தன் பாட்டி எல்லாம் வந்துருவாங்க. அவங்க உன் மூலமா தான் அவங்க ஆசீர்வாதம். நம்மளும் அப்படித்தானே இருக்கும். ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு அலிலியா சொல்லுங்க பாருங்க, நம்ம படைப்போம். அவங்க ஆள கடவுள் 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, அழகா சிருஷ்டித்து கொண்டு போய் அந்த இடத்துல வைத்தார். ஆமே. அப்போ இந்த சூழ்நிலை பாருங்க, ஆதிகாமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 17 பாருங்க. உன்னோட வெளியே வரவிடு, அவைகள் பூமியின் மேல் பழுகி திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது. இன்றைக்கு செய்தி உங்களை பழுகி பெருக செய்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அதற்கு நம்ம ஆதாரமா பார்த்தோம். ஆதிகாமம் 12:2 பார்த்தோம். அதுக்கப்புறம் சில வசனங்கள் விட்டு விட்டு தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பழுகி பெருக செய்வார். பழுகி பெருகி இருக்கிற விசுவாச குடும்பங்களுடைய பின்னணியில இந்த சூழ்நிலையை நீங்க பார்க்கலாம். தியாகத்தை பார்க்கலாம், அர்ப்பணிப்பு பார்க்கலாம், விட்டு கொடுப்பதை பார்க்கலாம், அவமான நிந்தைகளை விட்டு கொடுத்து பரவாயில்ல, என்னுடைய சகோதரி என் குடும்பம் என்னுடைய ஊழியர் என்று ஓடி அவருடைய நோக்கம் எல்லாம் பந்தய பொருள். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரிப்பதற்குள்ளே அநேகருக்கு ஆசீர்வாதமாய், ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அதற்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார். நாட்கள் குறுகி போனது. ஆயுசின் வருஷங்கள் குறுகி போனது. நேற்று ஆரம்பித்தது போல் இருக்கு, பிப்ரவரி பாதிக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் ஓடிக்கொண்டே இருக்கு. நம்முடைய வயது, ஆண்டுடைய வருகை, இதெல்லாம் மனதில் வைத்து நம்ம எதற்காக வாழுகிறோம் என்கிற அர்த்தம் கூட இல்லாமல் இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை நான் புரிய வைக்கிறேன், நான் யார் என்பதை உனக்கு சொல்றேன், நீ வெளியவான்னு ஒரு ஆபிரகாமை அழைத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சிலைகளை செய்து விற்பனை செய்கிற ஒரு குடும்பத்திலிருந்து தேவன் தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? ஏன் அழைத்தார்? ஏன் அழைக்கிறார்னா அவருக்கு உரிமை உண்டு. படைத்தவர் அழைப்பதற்கு உரிமை உண்டு. ஆமீன் சொல்லுங்களேன். அழைத்தார். அநேகர் அழைப்பு இன்னைக்கு உதாசீனப்படுத்துகிறோம். அன்பை நினைப்பதில்லை. ஆண்டவர் செய்த தியாகத்தை நினைப்பதில்லை. சபை நமக்கு நின்றதை நினைப்பதில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவரானா இந்த காலை வேளையில உங்க மீது என் மீது நினைவுள்ளவராயிருந்து சங்கீதம் 115 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்களை தயவு நினைக்கிறார். எரேமியா 29:11 உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்த நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் இந்த காலை வேளை நினைச்சு சொல்றப்பா, உன்னுடைய ஆசீர்வாதம் இன்னும் நிறைய இருக்கு, இழந்துடாது. உன்னுடைய எதிர்காலம் நிறைய இருக்கு. இன்றைக்கு முடிந்து போதுன்னா பரவாயில்ல, இன்னும் பல வருஷங்கள் நம்ம வாழணும். ஆண்டவருடைய கையில அந்த காலங்கள் கரங்கள் இருக்கிறது. இப்பவே இவ்வளவு போட்டினா ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்களா? ஒரு காடு போல இருந்த இடம் பாருங்களேன், மெட்ரோ எவ்வளவு பிஸி. எல்லா ஏரியாவிலையும் இன்னைக்கு டிராபிக், எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சு வீடுகள் வாங்க, ரொம்ப பிஸியான உலகத்துல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு யார் உதவி செய்வார்? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. உலக பாட்டே இருக்கு, காடு வரை டக்குன வீடு வரை. சொல்லுங்க, வீடு வரை மறந்துச்சா? சரி, வீடு வரை மணி. அப்புறம் மாத்தி மாதிரி சொல்லிட்டு கடைசி நீ மைக்க வச்சு போன்றீங்க. கடைசி வரை அவ்வளவுதான். யாரும் அப்ப நம்ம இப்ப நான் நல்லா இருந்ததான் கிருபாவும் என்ன பண்ண, என்ன வீட்டுல சாப்பிடுங்கலாம் வைப்பாங்க. ஒரு 2 நாள் 5 நாள் படுத்துனா அவ்வளவுதான், உதவி செய்வாங்க. நீங்களாம் வரும்போது செய்வாங்க. நீங்களும் போயிட்டா எடுத்துக்கோ. அதே திரும்ப சொல்றேன், அவங்க முடியலன்னு வச்சுங்களேன், நானும் அப்படிதான். வழியிலே சொல்லுங்க, ஆளை வேணா போட்டுக்கடி அப்படின்றாங்க. ஒரு ஆளை போட்டுக்க, அவ்வளவுதான். ஆனா அங்க வேதனை எந்திரிக்கும், ஐயோ வலிக்குது, வலி தாங்க. அவங்களுக்கு தான் பட்டாதான் தெரியும்னு சொல்லுவாங்க பாப்பான்னு. அது போல நம்ம வாழ்க்கையில நான் திரும்ப சொல்றேன், நீ ஒவ்வொருவரும் நீங்க சிந்திக்கணும். உங்களுடைய எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த எதிர்காலத்துக்கு எப்பொழுதே இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அது தகுந்த இடம் ஒன்னே பண்ணுங்க, தேவ பிரசன்னம், தேவ சமூகம். ஒரு அறையிலேயே சொல்லுங்க, பைபிள்ல அப்படி டெபாசிட் பண்ண ஒருத்தரை கர்த்தர் கைவிட்டதில்லை. யார வேணா சொல்லுங்க. யூதாஸ் காரியத்துக்கு கடைசி வரை டைம் கொடுத்தாரு. அவன் காலை கூட கழுவுனாரு. அவன் தான் அந்த அன்பை ருசிக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் திரும்ப சொல்லுகிறேன், ஆமே கர்த்தர் நல்ல பேர். பாருங்க எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது, அவனுக்கு உண்டான சகலவற்றையும் ஆசீர்வதித்து பூமியிலே பெருக கடவது என்று சொன்னார். பெருக்கத்தின் தேவன். இது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும்? உலகம் முழுவதும் அழிக்க தேவன் திட்டமிட்டார்.
தம்முடைய விருப்பத்தின்படி உண்டாக்கின மனிதனை, சில அதிகாரங்களுக்கு முன்பாக, சில 100, 1000 வருஷங்கள் முன்பாக உண்டாக்கப்பட்ட மனுஷனை குறித்து பைபிள் சொல்லுது, அவனை உண்டாக்கினதற்காக நான் விசனப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நினைச்சு விசனப்படுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. விட்டுட்டு வான்னா இப்படி வரமாட்டேன்றானே இந்த ஜாபேஸ், இந்த கிருஷ்ணன் இப்படி இருக்கிறானே, அடமண்டா இருக்கானே, இவள் இப்படி இருக்கிறாளே என்று ஆண்டவர் இன்றைக்கும் சிந்திக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களை என்னைய தண்டிக்கிறதுக்கு அல்ல, இவன் வராதனால இவனை பாரு ஊழியத்துல, அப்படி இல்லை. ஐயோ, நான் இன்னைக்குரிய ஆசீர்வாதம் இவனுக்கு கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்ல மாட்டேன். நாளைக்குரிய தொழில் நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமே, என்ன தேட மாட்டேன்றாங்களே என்று தேவன் அங்கலாய்க்கிறார். நீங்கள் நான் தோற்று போனால் அல்ல அந்த நிலைமையில் இருந்தால் இன்றைக்கு பிசாசு கை கொட்டி சிரிப்பான், உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளையா இருந்து இப்படி ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறானே என்று நம்முடைய உறவுகளும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உலகம் நம்மளை பார்க்குது, பக்கத்து வீடு பார்க்குது, எதிர் வீட்டுல பார்க்குது, சொந்த பந்தங்கள் பார்க்கிறாங்க. உங்க வாழ்க்கையில அனுபவம் இருக்கா இல்லையா? அவன் மட்டும் என்ன பெருசா சர்ச்சுக்கு போய் நாளுக்கா சேர்க்கல, இல்ல ஒண்ணு வாங்கல, இல்லையா சொல்லுங்க. அது விரும்பனோ விரும்பாதோ கட்டிக்கிட்டு என்ன பண்ணுச்சு? ஊழியன் போச்சு, என்ன பண்ணுச்சு? ஊழியன் விரும்பி கட்டினானோ, ஊழியத்தை விரும்பாம கட்டினானோ, என்னத்த சாதிச்சான், என்னத்தை அனுபவிச்சான்? உலகம் பேசுதா இல்லையா? ஆனா ஆண்டவர் இந்த காலைவேளை அதற்கான பதில தராரு. நீ என்னை தேடும் போது, ஆமே, என் சமூகத்தை நீ நாடும் போது, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், உன்னை நான் சும்மா ஆசீர்வதிக்க மாட்டேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். கடைசியா சொல்ற, நீ ஆசீர்வாதமா இருக்கு. பர்டிகுலரா சொல்ற, நீ ஆசீர்வாதமா இருப்பா. நீ ஆசீர்வாதமா இருந்தாதான் உனக்கு இந்த சமுதாயத்துல மதிப்பு, அந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஆமே, மனிதனை உண்டாக்கிட்ட மனிதனையே ஆமே அழிக்கும்படியாக தேவன் எழும்புகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, அன்பா சொல்றாரு, எனக்கு நிறைய நேரம் கொடுப்பா. ஆமே, நேரம் இல்லைன்னு சொல்ல, அதை பொய் சொல்ற, அதிகமா சொல்ற, நிறைய பொய் சொல்றோம், அது ரொம்ப அதிகமா இந்த மாதிரி வேண்டாம். நேரம் இருக்கு, உன்னை சரீரத்துல பலன் இருக்கு, இன்னும் நல்லா நீ பிரசங்கம் பண்ணலாம், இன்னும் நீ நல்லா ஊழியம் பண்ணலாம், உன்னை அப்படிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவரை குறை வச்சனா, இதுவரை கடன் வாங்க வச்சனா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், இன்னொன்னு நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஆமே, பாருங்க, பெருக கடவது என்றார். அல்லேலூயா. இது பெருக கடவுதுன்னா கொஞ்சம் முன்னாடி பாருங்க, அதே 8ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் பாருங்க. தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணின, அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமே, இந்த பிராணிகள் எல்லாவற்றையும் கவனிங்க, ஆண்டவர் தான் அந்த பேழைக்குள்ள விட சொன்னார். 7ஆம் அதிகாரம் 13, 14 அப்படி அந்த பேஜ் லெஃப்ட் சைட்ல பாருங்க. அன்றைய தினமே நோவாவும், நீங்க கண்ணுல பாருங்க, நோவாவின் குமாராகிய சேமும் காமும் யாப்பேத்தும், அவளோடு கூட நோவா மனைவி, அவங்க அம்மா, அவனோட 3 மனைவிகள், ஆமே, பேழைக்குள் 8 பேர் பிரவேசிக்கிறாங்க. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகல இத காட்டு மிருகங்களும், ஜாதி சகல ஆமே இதெல்லாம் உள்ள சகல விதமான பட்சிகளும் பிரவேசித்தன. 15 ஜோடு ஜோடாக பிரவேசித்தன. 16 கதவை அடைத்தார். ராமேன்னு சொல்லுங்களேன். இது என்ன, எனக்கு என்ன சிந்தனை கொடுத்தாருன்னா, உலகத்தை அழிக்க போறாரு. ஆமேன். ஆனா அதுல கிருபை பெற்ற நோவாவை குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார். அந்த குடும்பத்தை கொண்டு புது சந்ததி உருவாக தேவன் விரும்பினார். இன்னைக்கு சபிக்கப்பட்ட இந்த உலகத்திலே கவனிங்க, விக்கிரக ஆராதனை நிறைந்த இந்த உலகத்திலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நோவாவை போல தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க நம்புங்க, அப்படிதான், உண்மைதான். நம்மை ரட்சித்திருக்கிறார், ஞானஸ்நானம் கொடுத்தார், சபையில வைத்திருக்கிறார், பேழையாகிய சபைக்குள்ள வைத்திருக்கிறார். வைத்த தேவன் நம்ம அடிக்கடி கதவை திறந்து வெளியே போயிடுவோன்ட்டுதான் கதவை அடைச்சு வச்சிருக்கிறார். அது எதற்கு உதாரணம்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ராமேன்னு சொல்லுங்க. சும்மா நான் பிரசங்கம் பண்றதுனால அபிஷேகம் பெற்றவன் அல்ல. அவன் பாடுவதனால், ஆராதனை செய்வதனால், அதை ஜெபிப்பதினால், நான் கொடுப்பதினால், சபைக்கு பாஸ்டர் பெயர், நான் அபிஷேகம் பெற்றவன் அல்ல. அபிஷேகம் என்பது என்ன? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கதவை உள்ள விட்டு அடைச்சாரா, அந்த அடைத்த தேவன், பாதுகாத்த தேவனுக்கு நன்றி உள்ளவனாயிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. 40 நாட்கள் பைபிள் வாசிச்சு பாருங்க, பூமியின் ஊற்று கண்கள் திறக்க ஆரம்பிச்சது. நீ போர் போடும்போது பாருங்க, எங்க வீட்டுல போர் கிளீன் பண்றதுக்காக வந்தாங்க. 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் கூட போகல, தண்ணி அப்படியே பீறிட்டு அடிக்குது, மேல அடிக்குது, நிறுத்த முடியல. அப்ப தண்ணி மேலேயே இருக்கு, அவ்வளவு போர்ஸா உள்ள ஊறிட்டே இருக்குன்னு அர்த்தம். உள்ள இருக்க இடம் இல்ல, அதுக்கு வெளியே எப்படா வருவோன்னு இருக்கு. அப்படி இதுதான் பூமியின் ஊற்று கண்கள். நான் கண்ணுல பார்த்ததே சொல்றேன். அப்ப இந்த பூமி கீழே அவ்வளவு ஃபவுண்டைன்ஸ், ஊற்று கண்கள் நிறைய இருக்கு. எல்லாம் திறக்கப்பட்டதான். வானத்தின் மதைகள் சொல்றாங்களே, 100 வருஷமா பெய்யாத மழை இந்த வருஷம் பெஞ்சதுன்னு சொல்றாங்க. அப்ப வானத்துல அந்த மதைகளை தேவன் திறந்து விட்டார். 40 டேஸ்ங்க, நைட் அண்ட் டே விடாமல் மழை பெய்யுதுங்க. இந்த 40 நாள் மழைக்குள்ளேயும்
நோவாவையும் அவன் குடும்பத்தாரை தேவன் பாதுகாத்தார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன். எதற்கு ஒப்பனையா சொல்லலாம்? பொல்லாத உலகத்துல ஆமே திருட்டும் கொலையும் ஆமே ஒருத்தர் வஞ்சித்து இன்னொரு பொய் சொல்லி ஏமாற்றி பேரை அவதூறுப்படுத்தி ஆமே எப்படி மேல பழிய தூக்கி போட்டு எப்படி மேல வரணும் துடிக்கிற உலகத்துல ஆமே நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்களை என்னை வேத புஸ்தகம் சபை ஆராதனை என்று ஒரு கதவுக்குள்ள வைத்து அடைத்து இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன். விசுவாசத்துல அடைத்து இருக்கிறார். ஆமே. இப்போ கவனிங்க, நேரமே பச்சை மாட்டு எல்லாம் முடிஞ்சு 150 நாள் தண்ணி வத்த ஆரம்பிச்சது. கவனிக்கீங்களா பிரதர்? பின்னாடி தயவு செய்து ஆமே ஆண்டவர் தான் உங்களை பாதுகாத்து வராரு. நீங்க நம்பலன்னா நான் அதற்கு பொறுப்பு அல்ல. ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ செய்திகளை கேள்விப்படுகிறோம். இவ எல்லாவற்றிற்கும் நடுவில கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமே. நான் கடந்த நாட்கள்ல ஐயா உடம்பு செலவு ஜெபிக்க போனோம். சேர்க்கும் போது பார்த்துட்டு வந்துட்டோம். அது அடுத்த நாள் விட்டு 2 நாள் விட்டு திரும்ப போனோம். ஒரு 4 மணி போல போயிட்டு ஒரு 5 மணி வரை இருந்து ஜெபம் பண்ணோம். நல்ல தேவ பிரசனம் பாடி நம்ம ஜெபம் நாடு கிருபா போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த நாள் திரும்ப அவன் போனாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு எனக்கு போன் வருது. ஐயோ கண்ணெல்லாம் மேல இறுகிச்சு. அவ்வளவுதான், ஐசியூல கூட்டு போயிட்டாங்க. அவன் எப்போதுமே ஒரு தான் பேசுவான், லேடிஸ்லாம் வழியிலே சொல்ல மாட்டேங்க. ஒருவேளை பார்த்ததை சொல்றாங்க, அந்த ரெண்டும் மேல போயிடுச்சு. ஐயோ அவ்வளவுதான், இன்னும் தெரியல, ஐசியூக்குள்ள போயிட்டாங்க அப்படின்றான். எனக்கு இங்க ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றது. ஆனாலும் பாருங்க, அதுக்கு முதல் நாள் தான் நம்ம போய் ஜெபம் பண்றது. வழியிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. நம்ம தேவ சித்தம் நிறைவேறட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் என்ன நடக்குது பார்க்கலாம்னா அப்புறம் போன் வருது. அவன் எப்ப நல்லா இருக்கிறாரு, அவன் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துட்டாரு. வழியிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இன்னும் நல்ல சுகம். ஆமே. கொஞ்சம் கீழே விழுந்தாலும் எலும்பு கொஞ்சம் அடிபட்டு அது மட்டும் சரியாயிடுச்சுன்னா he can walk, அவர் நடக்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் எப்போதுமே அழைத்த தேவன். நிச்சயமா சொல்லுகிறேன், மேக்சிமம் நம்மளோடு இருந்து நம்மை நடத்த பாப்ப. நீ ஒத்துழை காட்டி உன்னை நடத்த பாப்ப. ஒத்துழை காட்டியும் பரவாயில்ல, நடத்த பாப்ப. keep on, he will speak to you. நம்மளோடு பேசுவார், டைரக்டா பேசுவார். பேசிட்டு கூப்பிடுவார், வாப்பா 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 வாப்பாம்பார். வாப்பானா முஸ்லீம்ல வேற அர்த்தம் இல்ல, அப்பாவா வாப்பா வாப்பா அப்பா வாப்பா 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 அப்படிம்பாரு, கூப்பிடுவாரு. நம்ம போப்பா 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 போப்பாங்களே. ஆமா, நான் நினைச்சு பாக்குறேன், 70-80 வயசு ஆயிடுச்சு. 70-80 வயசு குச்சியை ஊனிட்டு நான் எங்கப்பா வர்றது, சர்ச்சுக்கெல்லாம் வர முடியாதுப்பா, வயசாயிடுச்சு. ஆண்டு சொல்லுவா, 25 வயசு நினை, 30 வயசு நினை, 40 நினை, 50 நினை, கூப்பிட்ட வந்தியா ஆண்டு கேட்பேன். நான் திரும்ப இன்றைக்கும் பாரு, அன்போட தான் ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்குள்ள எல்லாத்தையும் விட்டு அடைச்சார். ஆமே, அடைச்சாரா? இப்ப செய்தி நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் விட்டுட்டாரு. கீழே அப்படி பார்த்துடுவாங்க. ஜலப்பிரளயம் 17ஆம் வசனம், பூமிக்கு மேல் மிதந்தது. 18, ஜலம் பெருவெள்ளமாகி ஜலத்தின் மேல் வேலை மிதக்குது. நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டம், பிரச்சனை, பண கஷ்டம், ஆமே, தோல்வி, ஆமே, தொழில வருகிற நஷ்டங்கள், மனுஷர்களுடைய வார்த்தைகள், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிறவைகள், உற்சாகப்படுத்தாமல் இருக்கிற இந்த சூழ்நிலைகளை இதுக்கு எடுத்துக்கங்க. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயர்ச்சலம் பெருகுது பெருகுது. கீழே பாருங்க 21, பூமியில என்ன நடக்குது? எல்லாம் மாண்டன. 21 கடைசி வார்த்தை, பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. அடுத்து இன்னொன்னு, இதெல்லாம் செத்து போச்சு. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா? இல்ல. பைபிள் சொல்லுது 6-8 மட்டும் டக்குன்னு மனப்பாடம் சொல்லு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. சோ ஒரு நோவா நிமித்தம் 3 மகன்கள், 3 மருமகள், மனைவி, 8 பேர். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த கிருபை எப்படி கிடைச்சது? தேவன் சொன்னதை நோவா செய்து முடிச்சான். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படியே பின்னாடி அப்படியே இந்த 7ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல 22, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். கீழ்ப்படிதல் பழுகி பெறுகிற ஆசீர்வாதத்தை கொண்டு. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க. நான் கற்றுக்கொண்டது பைபிள் தான் சொல்லுவேன். கீழ்ப்படிதல் பைபிள்ல அதிக இடங்கள்ல வருது. 1 சாமுவேல் 15:22. ஆட்டுக்கடாக்களின் இனங்களை பார்க்கிறோம், கொளுத்த பதார்த்தங்களை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலே உத்தமம். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 15 இல்லையா? சீக்கிரம். என்ன சத்தம்? இன்னைக்கு என்ன பேசுறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வாந்தானே கூப்பிட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். அம்மே விட்டுட்டு வர்றது போல வந்த, ஞானஸ்நானம் பெற்ற, ஊழியம் கேட்ட, பாஸ்டர் ஆகிட்ட, என்ன விட்டியா? விடலையே. அம்மே, என் மேல அன்பே இல்லையே உனக்கு? அன்பு இருந்தா என் சிறுமை நீ பாப்பியே, சபையின் சிறுமை பாப்பியே, ஊழியனுடைய சிறுமையை பார்ப்பியே. அம்மே, உனக்கு எல்லாமே நான் கொடுக்கிறேனே,
அதோடு கூட இன்னொன்னையும் வாக்கு பண்ணிட்டாரு, உன் முதிர் வயது வர நான் உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை எங்க கொண்டு வந்து எங்க சேர்க்கிற பாருங்க வசனங்களை. இது நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கொள்வது அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசியா மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. சிறையிருப்பில ஜனங்க இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்தது முதல் நான் உன்னை ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இதுவரையிலும் அப்படி செய்து வந்தேன், இனியும் செய்வேன்னு முடிச்சுக்கலாம். இனியும் உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன். தனித்தனியா கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி அப்பா சொல்ற வார்த்தை ஞாபகம். கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன கேட்டியாடா? மார்க் 45 எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கூட சொல்றேன், 35 பாடுற மார்க் கொஞ்சம் அப்படி பெருமையா சொல்லிக்க வேண்டியது. பாடுற எடுத்தா சொல்லுவார். கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன கேட்டியா? இப்ப எங்க உட்காந்துருக்க? பெஞ்சில. எங்க ஸ்கூல்ல பெஞ்செல்லாம் இருக்கு, சிமெண்ட்லயே கட்டி போட்டிருப்பான். நீ திருச்சி போனீங்கன்னா பாருங்க, உள்ளெல்லாம் போய் ரோட்ல போயிலே பார்க்கலாம். பெரிய ஸ்கூல், மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர். அதுல உட்காந்துருப்போம். ஒரு முறை மார்க் கார்டு வாங்கிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க பின்னாடி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சந்தோஷமா இருந்தா சரி. நானே சைனை போட்டு போயாச்சு. போயிட்டு கண்டுபிடிச்சு மாட்டிட்டேன். அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப அப்பாவை கூப்பிடுறது இல்ல, அப்பாவோட சொந்த ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், தீக்கால இருந்த சுந்தரராஜ், ரயில்வேல பெரிய அதிகாரி. அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் வேட்டியை கட்டிட்டு, நான் அப்பா என்ன மாட்டி விடுற, உங்க அப்பா முத்தியம் உனக்கு தெரியாதா, என்ன திட்டுவான்பா அவன், என்ன போய் கூப்பிடுறியப்பா? அப்பாவையே மாத்தி கூட்டு போய் ஏசா யாக்கோவை போல. நல்லா சிரிக்கிறீங்க, சரி கூட்டிட்டு போயிட்டேன் தைரியமா. அவரும் வந்து நின்னார். அப்படின்னு என்ன சாரி பண்ணிட்டான், சரி மன்னிச்சுட்டு அந்த இடத்துல உட்கார வச்சிட்டாரு. 4 நாள் போறேன் வரவன் எல்லாம் சைக்கிள் ஸ்டாண்ட்ல விட்டு என்ன சிரிச்சுட்டே போவான். செந்தில் பாரு உட்கார்ந்து இருக்காரு மாப்பிள்ளை பெஞ்சில. இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ராம் எதற்காக இதை சொல்ல பார்ப்போம். ஆமா, கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன கேட்டியாம்ப, சுருக்குன்னு குத்துற மாதிரி கேட்பாரு எங்க அப்பா. இப்பதான் தெரியுது, என்னை யாரு குத்துனாலும் அதை தாங்கிக்க எங்க அப்பா காரணம். நீ சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்ல, நீ கேட்டியான்னு அன்னைக்கு என்ன குத்துன குத்து. இப்போ யார் என்ன சொன்னாலும் சரி ஈஸியா எடுத்துட்டு ஆமே நம்ம முன்னோக்கி போய் என் பெயரை பெருமைப்படுத்துகிற ஆண்டவர், பெரிய ஜாதியாக்குகிற ஆண்டவரை நோக்கி, சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, இங்க கீழே வாங்க, அந்த வசனங்கள் அப்படியே நீங்க பாருங்க. அப்படியே அவன் செய்து முடித்தான். வாசிங்க 1:15. சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்கள், 1000 தகனங்கள், ஆடு மாடு கோழியை கொண்டு வந்து வெட்டி நல்ல ஊழியக்காரன் பெயர் எடுத்து நல்ல பிரசங்கம் பண்ணி அவைகள்லாம் இருந்தாலும் பலிகளும் கர்த்தருக்கு அது பிரியமா இருக்குமோ, அது ப்ளீஸ் கர்த்தரை ப்ளீஸ் பண்ணுமோ, பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலும், ஆட்டு கிடாக்களின் நினங்களை பார்க்கிறோம் செவி கொடுத்தலுமே உத்தமம். அடுத்து கீழே வாசிடுங்க. 2 பண்ணுதல், வெள்ளி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல். ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். ஆமே ஒண்ணு பாரு, ஆபிரகாம் பத்தி நீ பேசுறாரு வேற வேற விதமா, நம்ம தியானம் சொல்லி நீ வேறு விதமா எல்லாம் விட்டுட்டு வாந்தானே சொன்னேன் அப்படின்னா, நான் திரும்ப தான் சொல்றேன் உங்களை, பிள்ளை மனைவி அப்பா அம்மா விட்டுட்டு வர்றது அல்ல. ஆமே, லிட்டரலா அது இல்ல. நீ தேவனுடைய நேரம், தேவனுடைய பங்களிப்பு அவருக்கு. ஏன்னா அவன் மேல கருத்தா இருக்கிறார்ல. தாயின் கருவில் உண்டானது முதல் உன்னை சுமக்கிறாரா இல்லையா, நம்ம நடத்தி கொண்டு வந்தாரா இல்லையா, இன்றைக்கு அழகா எச்சிப் என்கிற பேழைக்குள்ள வச்சிருக்கிறாரா இல்லையா, 40 நாட்கள் மதகுகள் திறக்கப்பட்டது போல நமக்கு விரோதமாய் சத்துரு குற்றம் சாட்டுகிறானா இல்லையா, பஞ்சம் வருகிறதா, கொள்ளை நோய் வருதா இல்லையா, இவைகளுக்கு மத்தியிலே பேழைக்குள்ளே நம்மை விட்டு கதவை அடைத்தவர், ஞானஸ்நானம் கொடுத்தவர், ஆமே சபைக்குள்ளே அங்கமா வைத்திருக்கிறவர், திருவந்தில் பங்கு பெற செய்கிறவர், அபிஷேகம் பண்ணினவர், அன்பை கொடுத்தவர். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு ஓட்டையை விட்டு இருந்தா நீ தண்ணி உள்ள போய் பேழை எல்லாம் காலியாயிருக்கும். கவனமாய் அடைத்தாரா. வாசிங்க. விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உன்னை ராஜாவா இராதபடிக்கும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவே இந்த 8ஆம் அதிகாரம் இந்த வசனங்கள் இப்போ உள்ள அடைச்சிட்டாரா? இப்போ மூணு ஆசீர்வாதம், இந்த ஒண்ணு மட்டும் தான் சொல்ல முடியும். உள்ள விட்டாச்சு. உங்களை கொண்டு வந்து சபைக்குள்ள வச்சு ஞானஸ்நானம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். இப்ப என்ன நடக்குது பாருங்க. 7ஆம் அதிகாரம் எல்லாம் உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் 7ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம், 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிராலயம் உண்டானது. 11ஆம் வசனம், வானத்தின் மதகுகள் திறவுண்டது. 12 இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது. 7:12 7:13 பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஆமே. 15 மிருகங்களும் பிரவேசித்தன. 16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அடுத்து பூமிக்கு மேல் மிதந்தது
மிக ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. 19 மலைகள் எல்லாம் மூடப்பட்டது. 20 ஜலம் பெருகிற்று. 21 மாண்டன. 22 எல்லாம் மாண்டன. 23 அல்லேலூயா ஆமென் பூமியில் ஏதாவது நிக்கிரமாயின. நோவாவும் 23 கடைசி வரிகள் அவனோடு பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்க. யாரோடைய கர்த்தர் பேசுறாரு? உங்களை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அப்போ யாரை பார்த்து சொல்றாரு? யாரெல்லாம் நம்ம ஆராதனைக்கோ மற்ற காரியங்களுக்கோ தேவ அன்பை காட்டிக்கிறது போல காட்டிக்கிட்டு, ஆனால் உண்மைய அன்பு சிறுமையை நினையாமல் இருக்கிறோமோ அவங்களோட கர்த்தர் பேசுறாரு. என்னோட பேசுறாரு, உங்களோட பேசுறாரு. மாத்திரம் காக்கப்பட்டன உங்களை மாத்திரம் தேவன் இந்த ஆராதனை கொண்டு வந்து உங்களை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. 24 150 நாள் ஜலம் இன்னும் வத்தாம இருக்கு. 8ஆம் அதிகாரத்துல ஆசீர்வாதங்களை பாருங்க. காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. ஆமென் சொல்லுங்களேன். பலுகி பெருகிறதுக்கான ஆசீர்வாதங்களை நான் இப்பொழுது சொல்லி முடிக்கிறேன். ஆமே. காற்று அமர்ந்தது, அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமே. எல்லாமே உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகளை தேவன் அமர பண்ணுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பலுகி பெருகக்கூடிய காலம் உங்களுக்கு சமீபமாய் வந்து விட்டது. ஆமே. அடுத்து பாருங்க, நின்று போனது. 2ஆம் வசனம், மலை வானத்து மலை நின்று போனது. 3 ஜலம் வடிந்தது. 4ஆம் வசனம், ஆமே அல்லேலூயா, ஒரு மலை மேலே அந்த பேழை நிக்குது, தங்குது, போய் கால் ஊனுது. 5ஆம் வசனம், ஆமே மலை சிகரங்கள் காணப்பட்டன. ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். There is a hope in your life. ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இன்றைக்கு. ஏற்கனவே நம்பி ஞானஸ்நானம் பெற்றோன்னு நீங்க அசட்டையா இருக்காதீங்க. இன்றைக்கு தேவன் உங்களோடு நேரடியா பேசுகிறது. ஒரு நம்பிக்கையை தேவன் இன்னைக்கு வாழ்க்கையில மிளற பண்ணுகிறார். ஆமென். அதை நீங்க காண போறீங்க, அதை பேச போறீங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்க போகுது. ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். அடுத்து பாருங்க, இதுவரை காணவில்லை, வெளியே என்ன நடக்குதே தெரியாது. கதவை அடைச்சு உள்ள எல்லா சகல வசதிகளோடும் நோவா காக்கப்படுகிறான். இப்ப வெளியே வரணும். அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. நம்ம ஜீவன் உள்ளவர் என்ன நடக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு நடக்கும், நம்மை ஆசீர்வதிப்பதை தவிர தேவனுக்கு வேறு ஒரு முக்கியமான வேலை இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, சிகரத்தை காமிக்கிறார். மலை சிகரங்கள் காணப்பட்டது. அடுத்து பாருங்க, 40 நாள் சென்ற பின்பு நோவா பேழையில் செய்த ஜன்னலை திறந்தான். கைகளை தட்டிதான் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமா ஜன்னல் திறக்கப்பட்டது. ஆமென். மனிதர்கள் அடைக்கலாம், வார்த்தையினால் என்னை உங்களை சோர்வுபடுத்தலாம், கிரியைகளினாலே சோர்வுபடுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனால் உனக்கு எனக்கு ஒரு ஜன்னல் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா அந்த ஜன்னல் ஒரு விடியல், ஒரு வெளிச்சத்தை தேவன் உண்டு பண்ணுவார். ஆமே. ஜன்னல் திறக்கப்பட்டது. அடுத்ததா கீழே பாருங்க, 7ஆம் வசனம், அந்த தண்ணி போயிடுச்சா இல்லையான்னு ஒரு காக்கா விடுறான். காக்கா அது போயிட்டு வருது. நம்ம இனியாவது ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு சிலர் நம்புவோம். உதவி செய்வான், அது நடக்கும், இது நடக்கும். அது காகத்தை போல இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வரது போறது அப்படிதான் இருக்கும். சோர்ந்து போக கூடாது. ஒரு ஆமேன். ஏன்னா நம்ம கிட்டையும் புறாக்களை தேவன் வைத்திருப்பார். ஒரு ஆமேன். இப்ப அந்த புறாவை அனுப்புறாரு, அது போயிட்டு தங்க இடமெல்லாம் வந்துடுது. திரும்ப அனுப்பும் போது ஒலிவ மரத்தினுடைய ஒரு இலையை கொத்தி கொண்டு வருகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கீழே பாருங்க. அடுத்ததாக 12ஆம் வசனம், வெளியே விட்டான். வெளியே எதெல்லாம் அடைச்சி கர்த்தர் உன்னை பாதுகாத்தாரோ, என்னோட பேசுன சொல்லி முடிக்கிறப்போ, விசுவாசம். ஆமென். உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், உனக்குள்ள இருக்கிற தேவ அன்பு, உனக்குள்ள இருக்கிற தேவ அழைப்பு, அன்பு, ஆராதனை, உனக்கு தாளந்து எல்லாம் தேவனுக்கா பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த பேழைக்குள்ளேயே நல்லா இருக்கு. நீங்க கதவை அடைச்சதுனால கவனிக்கிறீங்களா? வெளியே தண்ணி வந்ததுல வெள்ளம் பெருகுச்சு. அந்த சத்தம், பெருக்கெடுத்து ஓடுன சத்தம், செத்து போச்சு பாருங்க நிறைய மாண்டன் வாசம், அந்த நாத்தம், இதெல்லாம் இல்லாம கவனிங்க. பேழைக்குள்ள ஐ வாஸ் சோ சேஃப். எனக்கு இதுவே போதும்னு நோவா சொல்ல முடியாது. அழிலே சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இதுதான் பாதுகாப்பு, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது வேலையோ வருமானமோ வீடோ சுகமோ நல்லா இருக்கு சொல்லவே முடியாது. தேவன் கொடுத்ததை பாதுகாக்க சொன்னதை திரும்ப தேவனுக்காக கொடுக்க வேண்டும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க. வெளியே விடுறான், திரும்பி வரல. 13 609 வயதாக முதல் மாதத்துல எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. பூமி காய்ந்திருந்தது. அடுத்து 16 பேழையை விட்டு புறப்படுங்கள். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா?
முன்பு இருந்த வாழ்க்கைக்கு இப்ப இருக்க வாழ்க்கைக்கோ நிச்சயம் இந்த ஆராதனைக்கு பின்பு உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஆமே. கீழ்ப்படிதலோடு நீங்கள் புறப்பட்டு போகும்போது ஆமே பழகி பெருக செய்கிற தேவன் என்று விசுவாசோடு போகும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த புறப்படுங்கள். அடுத்து 2வது 17 பெருக கடவுள் 17 கடைசி வசனம். அடுத்து கீழே வாங்க 20ஆம் வசனம். அவன் பலியிட்டான், ஆண்டவருக்காக கொடுத்தான். 21 சொல்றாரு, இனி நான் சங்கரிப்பதில்லை. ஆமென். இப்பொழுது செய்தது போல நான் சங்கரிப்பதில்லை என்று சொல்லி நோவாவையும் அவன் பேழைக்குள் இருந்த எல்லாவற்றையும் பழுகி பெருக செய்தார். ஆமென் சொல்லாம 17, 18 வாசி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்ப. இன்னும் 3 வெவ்வேறு பகுதிகளில் வரக்கூடிய வாரங்கள் நாம் கேட்கலாம். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாய் பறவைகளையோ மிருகங்களையோ பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையோ உன்னோடு கூட வெளியே வரவிடு. அவைகள் பூமியில திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பழுகி பெருக செய்கிறது. எழும்பி நிக்கலாம். எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்துல உங்ககிட்ட இருக்கிற நான் பாதுகாக்க சொன்ன மிருகங்கள் எல்லாம் இப்ப வெளியே விடு. ஆமென். கைகளை உயர்த்தலாமா? உனக்குள் நான் அடைத்து வைத்திருக்கிற உனக்கு கொடுத்த தாளந்துகள் ஆமே தேவ அன்பு ஆமே நான் உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். ஆமே. சகல நாட்களும் சகல நிமிஷமும் உன்னையே நினைத்து கொண்டிருக்க. ஆமே. கைகளை உயர்த்தலாம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா.